மனோஜை கம்ப்ளீட்டாக வந்து கேனையாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி மட்டுமே தான் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ ரோஹிணி பண்ணிகிட்டு இருக்காங்க. முன்னெல்லாம் வந்து ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கும். அவரை வந்து பொய் சொல்லி தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இப்போ எந்த அளவுக்குனா வந்து அவர்கிட்ட வந்து பணத்தையும் பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே ஒரு தடவை இந்த மாதிரி அவர்கிட்ட பணம் வாங்கினாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பேசி பேசி அப்படியே வந்து இல்லை நீ கொடுக்காட்டி பரவாயில்ல விடுப்பா, நான் ஏதோ கோபத்தில் சொல்லிட்டேன், அவள்கிட்ட சொன்ன வார்த்தைக்காக சொல்லிட்டேன் அப்படி இப்படிலாம் வந்து பேசி இப்போ மனோஜுடைய மனசை வந்து லைட்டாக வந்து அவரே மாற்றின மாதிரி இவங்க பேச. ஆனால் ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வருமானத்துக்கு வருமானம் ஆச்சுன்னு சந்தோஷமாக தான் கிளம்பி வந்திருக்காரு. அவர் ஏதோ புதுசாக யோசிக்கிற மாதிரி, சரி விட நீ இவ்வளோ தூரம் கேட்குற, அதனால் வட்டிக்கு வேணால் பணம் கொடுக்கலாம், அப்போ தான் அவங்களுக்கும் பொறுப்பு இருக்கும் திருப்பி கொடுக்கணுன்ட்டு. 3 வட்டிக்கு வந்து பணம் கொடுக்குறோன்னா 5 வட்டிக்கு பணம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டார் அவர். ஸோ முடிவு பண்ணோன்னே இவங்களும் முன்னே சந்தோஷமாயிட்டு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேப்பா அவள் கொடுத்துருவாப்பா கண்டிப்பாக கொடுத்துருவா அப்படின்னு சொல்லலாம். சரி நாளைக்கு ஆஃபீஸ் வந்தோடனே கொடுத்துடலாம், நம்ம கொடுத்துட்டு வந்து இது பண்ணிக்கலாம், நான் வந்து பணத்தை மட்டும் பிடிச்சிட்டு கொடுக்குறேன் வட்டிக்கான காசை அப்படின்னா அதெல்லாம் வேணாம் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. இன்னும் அட்வான்ஸ் கொடுக்கணும்னா இல்லை அவளுக்கு செலவு இருக்குல்ல, 1 லட்ச ரூபா கொடுக்கணும்னு தானே சொன்னா அவள், அப்படி அடுத்த மாதம் வந்து கொடுத்துருவான்னு. சரி ஓகேன்ட்டார் இவர். இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறாங்க மீனா அப்படின்னா வந்து நேராக கிளம்பி ஸ்டாண்டுக்கு போய் அங்கே வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்கன்னு சொல்கிற செல்வத்தை தனியாக கூட்டு போயிட்டு இந்த பாருங்கள் இதெல்லாம் ஆடம்பர செலவு, சரியான செலவு கிடையாது, என் கணவர் இந்த மாதிரி தான் யோசிக்காமல் பேசுவார்னு உங்களுக்கு தெரியும், அவர் பணத்தை கொடுத்துறான்னு சொல்லுவார். ஆனால் வந்து நம்ம வாழ்க்கையில் நமக்கு வந்து 1 லட்ச ரூபாலாம் பெரிய காசு, சின்ன சின்ன விஷயங்களுக்கு செலவழிக்கிறதாம நம்ம வாழ்க்கையில் இருக்க கனவுகளுக்கு அந்த பணத்தெல்லாம் தேவைப்படும், ஒரே நாளில் மொத்தமாக செலவழிச்சிடக்கூடாது அப்படின்னு மாதிரி இவங்க சொல்ல அவர் அதை புரிஞ்சுக்கிறார். ஆனால் அதை யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னாலும் அவங்கெல்லாம் பார்த்து முடிக்கிற முறையே சரியில்லை. ஸோ இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ அடுத்த கட்ட பிரச்சனையாக இப்போ அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸுக்கே வந்து நான் இந்த ஷோரூம்க்கே வந்து 1 லட்ச ரூபா பணத்தை வாங்கிக்கிறாங்க இப்போ ரோகிணியை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க கேஷாக வாங்கிக்கிறாங்க, ஏன்னா அதுதான் கேஷாக தான் தேவைப்படுது அப்படின்ட்டு. அந்த பணத்தை வாங்கிட்டு அதுக்கான வந்து ஒரு பத்திரத்தை சைன் வாங்கிட்டுனா பிரியா கொடுத்துருவாங்கிறாங்க. பானுனியனா பானு பிரியான்னு சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி சமாளிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கும் போதே வந்து வித்யா வேற வந்து அழுதுகிட்டே எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, 75,000 சர்ஜரிக்கு பணம் தேவைனால சரி ஓகே அவளுக்கும் பணத்தை நம்ம கொடுத்துடலாம், ஆனால் அதுக்கும் வட்டி வாங்கிடு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார் மனோஜ். 1 லட்ச ரூபா தான் தேவை, ஆனால் மொத்த செலவு வீட்டில் வாங்கி எல்லாத்தையும் ஜாமானை செட் பண்ணுற வரைக்கும் மொத்தமாக சேர்த்து 1.25 லட்ச ரூபாயை வந்து இப்போ வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. அது கிக்கின்னு சிரிச்சுக்கிறாங்க வேறு, சிரிச்சுக்கிட்டு விட அவன் கேணையம் தான் அப்படின்னு வந்து இந்த பக்கம் வந்து வித்யா சொல்ல இல்லை அவன் இப்போ ஏமாத்துற மாதிரி எல்லா நாளும் ஏமாற்ற மாட்டேன், அப்புறமா உண்மையை சொல்லுவேங்கிறாங்க. அதெல்லாம் நடக்கிற மாதிரி நமக்கு தெரில. கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜீவா எப்படி ஏமாற்றினாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் இப்போ ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க மனோஜை. இதுக்கு நடுவில் முத்து இப்போ பணத்தை எப்படியோ ஏற்பாடு பண்ணிட்டு வந்து கொடுத்தா செல்வம் வாங்கிக்க மாட்டேங்கிறார். ஏன்டா வாங்கிக்க மாட்டேன்னா இது ஆடம்பர செலவு, தேவையில்லாத செலவுங்கிறார். என்ன தேவையில்லாத செலவுங்கிற, அப்படிலாம் நீ பேச மாட்டேன், என்ன ஆச்சு திடீர்னு எதுவும் குடிச்சிருக்கியா அப்படி இப்படின்னு முத்து கேட்டுருக்கா. இல்லை வேணாம் நான் சின்னதாக பண்ணிக்கிறேன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. முத்துக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. அடுத்து சிட்டி என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ரோகிணியை ஒரு வேலையை செய்ய சொல்கிறாரு. சத்யா தான் பணத்தை திருநாருங்கிறத எல்லாரும் முன்னாடி தூக்கி போட்டு உடைக்க சொல்கிறாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்கிறத பற்றியும் இந்த சீரியல் போகிற போக்கையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது சொல்லுங்கள். தேங்க்யூ.